இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம போக்கோவோட M2 Pro மொபைலோட அன்பாக்சிங் அப்புறம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் சிம்பிளாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு வெறும் மொபைல் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு ஆல்சோ மொபைல் நேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ உள்ளே பார்ப்போம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிம்மெல்லாம் போடணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல். ஸோ இப்போதைக்கு அதை எடுத்து தனியாக வைப்போம். அதுக்கப்புறம் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்செட் எதுவும் இல்லை, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொபைலில் பார்ப்போம். மொபைல் லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸு அப்புறம் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பூட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் செட்டப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்பெக்ஸை குயிக்காக பார்ப்போம். நமக்கு இந்த ஃபோனோட 720G கிடைக்கிது, ஸ்னாப் ட்ராகனோடது. ஸோ இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்ச் கேமிங்கை டார்கெட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ கேமிங் எந்த ப்ராப்ளமே இருக்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலோட நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரியும் கிடைக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு 1 டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேட்டரி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிம் ட்ரே வந்துட்டு ஹைப்ரிட் கிடையாது. ஸோ நீங்கள் 2 சிம்மும் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு இந்த ப்ளூடூத் 5 இந்த மாதிரி எல்லாமே லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம் இந்த ரேஞ்சுக்கு, பிலோ 15,000. நாங்கள் வாங்கியிருக்க இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்துட்டு 6GB அண்ட் 64GB மெமரி இருக்க மாடல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் டெமோக்காக. ஸோ இப்போது செட்டப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அதோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி பவர் பட்டனில் தான் இன்பில்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அக்யூரஸியும் நல்லா இருக்குது, ஸ்பீடும் ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு 10லேருந்து 15 டைம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது மொபைலோட. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது, இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட இது போகும். ஓகே, ஒரு வழியாக முடிச்சாச்சு செட்டப்பை. கீழே லோட் ஆகிட்டுருக்கு, ஆப்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, ஒரு வழியாக நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு இன்டோரில் வந்து பிரைட்டாகவே இருக்குது. ஸோ எந்த இஷ்யூ இல்லை, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்குது. அவுட்டோர்லேயும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலை. நீங்கள் டெக் பிரிக்ஸ்ன்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும்.
சும்மா சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டச் ரெஸ்பான்சிவ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்பும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓகே, ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 11ஓட தான் வருது. ஸோ ஆனால் வந்துட்டு நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு அப்டேட் வந்து ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் 12க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வந்து 10 வந்துட்டு நமக்கு கிடைக்குது. நமக்கு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைலோட நமக்கு ஒரு 48 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கிடைக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த மொபைலோட உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டச் ரெஸ்பான்சிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. டோட்டலாக 3 மாடல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 64GB, அப்புறம் 6GB அண்ட் 64GB, அப்புறம் 6GB அண்ட் 128GBயில் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை.